Hey guys, welcome back to another video. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம இந்த கிச்சன் மேக்ஓவர் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் காட்ட போறேன். ஸோ நான் மேக்ஓவர்னா வந்து ஏஸ்தட்டிக்கா இங்க இருக்கிற எந்த எலிமெண்ட்டும் மாத்த போறது இல்லை. ஏன்னா இது ஒரு ரெண்டல் வீடு தான், என்னால பெருசா எதுவும் மாத்தலாம் முடியாது, ஸ்க்ரூ பண்ண முடியாது, ட்ரில் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணாம எப்படி நான் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஸோ இப்ப இருக்கிற கிச்சன் நிலைமை வந்து ரொம்ப மெஸ்ஸா இருக்கு, ரொம்ப கேயாட்டிக் மெஸ்ஸா இருக்கு. ஸோ ஒரு பொருள் வச்சா அது வந்து திரும்பி எடுக்க முடியல, ஒன்னு எடுத்துட்டு தான் இன்னொன்னு எடுக்கணும், அந்த மாதிரி நிலைமையா தான் இருக்கு. ஸோ அதை தான் இப்போ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக வந்து அமேசான்லேருந்து தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், மீஷோலேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்கனைசேஷனோட மெயின் கோல் வந்து கிச்சனை வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக ஆக்குறது தான். ஏஸ்தட்டிக்காவும் இருக்கணும், பட் முக்கியமாக ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கிச்சனையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்க வீட்டுல அவ்வளோ காக்ரோச் இருக்குன்னு எனக்கு நேத்து தான் ஸோ இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் ஸ்டேஜஸாக பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டீக்ளட்டர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசஸ் எல்லாம் ஜோன் வைஸாக பிரிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த சைடில் வந்து கிளாஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த சைடில் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு, அந்த சைடில் எனக்கு வேற ஐட்டம் வேணும், அந்த மாதிரி ஜோன் வைஸஸாக ஸ்பேசஸ் எல்லாத்தையும் பிரிக்கணும். ஸோ ஜோன் வைஸாக எல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ அந்த கிளாரிட்டியை வச்சுட்டு எது எது எங்கெங்க வரணுன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். இதுதான் மெயின் கோல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம் ரேக்ல இருக்கிறதுலாம் ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டமா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். இந்த மேல இருக்க ஆர்கனைசர் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா கிளாஸ் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கிளியர் இருக்கிறத பாத்திரலாம். ஒரு 2 ட்ராயர் கிளீன் பண்ணதுக்கே இவ்வளோ ஐட்டம் இருக்கு. இதை நான் எப்படி இவ்வளோ ஷார்ட் பண்ணி எடுத்து வைக்க போறேன்னு தெரியல. இதில் க்ளீன் வேற பண்ணோம். இங்கே வந்து இந்த அயன் கேஸ்டைன் பாத்திரம்லாம் வச்சதுனால அது எண்ணெய் தடவி வைக்கிறதுனால இந்த கரை பிடிச்சிருக்கு. ஸோ இதை வேற க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே மேட் போட்டு தான் வைக்கணும். எப்படி நான் இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணி இன்னைக்கு முடிக்க போறேன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வெளியில எடுத்து எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்ற மாதிரி டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் க்ளீனிங் தான். ஸோ க்ளீனிங் வந்து நிறையா பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வைக்கும் போது எனக்கு தெரியல அந்த ஷெல்ஃப் மேட்லாம் போடணுன்னு. ஸோ நான் டைரெக்டாக வச்சதுனால ஒயிட் லேமினேட் வேற போட்டிருந்தாங்க, அவங்க ரொம்ப அழுக்காயிடுச்சு. நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ண அதுவே கையெல்லாம் பயங்கரமாக வலிச்சு. அண்ட் இந்த கட்லரி ரேக் அடியில் க்ளீன் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா கை உள்ளே போகல அண்ட் ரொம்ப அழுக்காக இருந்தது அந்த இடம். ஸோ இந்த க்ளீனிங்க்கே ரொம்ப டைம் ஆச்சு, நிறைய இடத்துல க்ளீனிங் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணி முடித்தோன்னே ஷெல்ஃப் மேட் எவ்வளோ தேவையோ நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷெல்ஃப் மேட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆன்டி ஸ்லிப் மாதிரி இருந்தது, அதோட லிங்க்கும் கீழே தரேன். ஸோ அது என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி அந்த ஷெல்ஃபில் போட்டாச்சு. ஸோ சாண்ட்விச் மேக்கர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, அந்த ரேக் மட்டும் யூஸ் பண்ணாமலே இருந்தது. ஸோ அந்த ரேக்குள்ளே தான் ஃபுல்லாக காக்ரோச் இருந்தது. அந்த சாண்ட்விச் மேக்கருக்குள்ளே தான் வீடு கட்டி கூடி இருந்திருக்கு அந்த காக்ரோச் எல்லாமே. எல்லா பாத்திரத்தையும் தூக்கி வெளில வச்சுட்டேன், எதுவுமே உள்ள இல்லை. ஏன்னா அந்த ஹீட்டெல்லாம் அடிச்சு வச்சேன், அதனால ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லுக்கு காக்ரோச் எல்லாம் செத்து போயிடும்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரமும் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஹால்லே தான் இருந்தது. Hey guys, so the day 2, actually day 1ல வந்து எல்லாத்தையும் ஒரு நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணேன். பட் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஃபுல் கிளீனிங் ஆயிடுச்சு, ஃபுல் டீக்ளட்டர் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல அவ்வளோ காக்ரோச் இருக்குன்னு எனக்கு நேத்து தான் தெரியும். காக்ரோச்சே இல்லை, ஃபுல் கிளீனா இருக்குன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் யூஸ் பண்ணாத இடத்துல எல்லாம் நிறைய காக்ரோச் இருந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. கிளீன் ஒன்னொன்னா எடுக்க தான் அது தெரிஞ்சுது. ஸோ நல்லதுதான் கிளீன் பண்ணது. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி பாத்திரத்தை டீக்ளட்டர் பண்றதுக்கே நேற்று ஃபுல்லா போயிடுச்சு. நேற்று நான் லேட்டா ஸ்டார்ட்டும் பண்ணேன். ஸோ ஹாஃப் டே அதுக்கே போயிடுச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாவே வந்து இந்த கீழே இருக்க இடம் ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா இதை அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது மட்டும்தான் வேலை. மேல இருக்கிற பார்ட் வந்து ஃபுல்லா கிளீனும் பண்ணணும், ஆர்கனைஸும் பண்ணணும். பட் அதோட டாஸ்க் எல்லாமே இன்னைக்கே முடிக்கிறது தான் பிளான். ஸோ அதை பண்ணலாம். ஸோ
ஸோ கீழே வந்து அந்த ஆன்டி ஸ்லிப் மேட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்கனைசர்லாம் வச்சாச்சு. ஸோ அந்த கேஸ்ட் அயர்ன் பேன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு ஹெவி வெயிட் ஆர்கனைசர். ஸோ இது வந்து வெர்டிக்கலாக நிற்க வச்சுட்டு அந்த கேஸ்ட் அயர்ன் பேன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ரேக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் யூஸ் பண்ணாத ஹாட் பாக்ஸ் எப்பயாவது யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் அதை உள்ளே தள்ளிட்டு அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன். அண்ட் மற்ற எஸ்எஸ் பேன், ஆப்பச்சட்டி அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி டிவைடர் ஆர்கனைசர் எடுத்தாச்சு. வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. அண்ட் இந்த அடுக்கு சட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுட்டு அண்ட் தட்டு எல்லாத்தையும் அந்த டிவைடருக்குள்ளேயே நான் வச்சுட்டேன். அண்ட் இந்த செகண்ட் கபோர்டில் வந்து ஒரு ஸ்டெப் ஷெல்ஃப் மாதிரி வச்சாச்சு. அதுக்கு கீழே குக்கர் வச்சுட்டேன். மிச்ச பேன் எல்லாமே இந்த பால் சட்டி அந்த மாதிரி பேன் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சாச்சு. அதோட மூடி எல்லாத்தையும் வந்து இந்த டிவைடர் ஆர்கனைசரில் வச்சாச்சு. அண்ட் இந்த டிவைடரில் வந்து ஷெல்ஃப் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்க ஷெல்ஃபில் மிக்சியோட ஜார்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. அண்ட் ஏர் ஃப்ரையரும் உள்ளே வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து இந்த 2 ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். ஏன்னா வந்து இந்த ஸ்பேஸ் வந்து பெருசாக யூஸ் ஆகலை, எல்லாமே அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. அதனால இதை இங்கே ஹேங் பண்ணி நான் இப்படி தள்ளி இப்படி மாட்டிட்டேன்னா இதுக்குள்ளே ஏதாவது வைக்கிறத வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் அடுக்கிட்டேன். கட்லரி வேண்டாததெல்லாம் தூக்கி போட்டு அடக்கிட்டேன். ஸோ இங்கே இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நீங்களே பார்ட்டிஷன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மிக்ஸ் ஆகாது, ஃபோக் தனியாக இது தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரித்து இங்கே ஃபுல்லாக வச்சுட்டேன். இங்கே ஃபுல்லாக நைஃப் அண்ட் சிசர்ஸ் அதெல்லாம் இருக்குது. கீழே வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம், சொம்பு, அந்த கிண்ணம், டீ பாத்திரம், ரசம் பாத்திரம், அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வச்சாச்சு. இங்கே ஒரு வெயிங் மிஷின் இங்கே வச்சாச்சு. கட்டர் எல்லாம் பெரிய பெரிய இது மேலே வைக்க முடியாததெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. ஸோ அது ஒரு பிளேஸில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பிளேட்ஸும் இங்கே வச்சாச்சு. ஃபைபர் பிளேட்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் தூக்கி போட்டேன், ஃபைபர் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற எல்லா பிளேட்ஸும் இங்கே வச்சாச்சு. அண்ட் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் அப்படி அடுக்கி வச்சாச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி இருக்கு, அது இங்கே வைக்க போகிறேன். ஸோ பேண்ட்ரியில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த சிங்க் மெட்டீரியலு, இந்த சோப்பு, கிளீனர், அந்த மாதிரி இது எல்லாமே இங்கே வச்சிரு. மற்ற பேண்ட்ரி ஸ்டஃப் எல்லாமே, மற்ற இந்த கிளீனிங் பேண்ட்ரி ஸ்டஃப் எல்லாமே இங்கே ஸ்டாக் பண்ணியாச்சு. அதை ஸ்டாக் பண்ணிட்டு இதை அப்படியே உள்ளே தள்ளி வைக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு வேணுன்ற போது இதை புல் பண்ணி என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். லைக் எதுவுமே கீழே விழாது, அந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ மிச்சம் வந்து இந்த பிளாஸ்டிக் அண்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் சாமான் எல்லாம் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த கபோர்ட்குள்ளே தான் வைக்க போகிறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடுச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த எல்லா இடத்துலையும் ஃபுல் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுனால நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த அன்யூஸ்டு திங்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். அண்ட் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 3 ஹேங்கர் ராட் மாதிரி மாட்டிட்டேன். இந்த பெரிய பெரிய இதெல்லாம் வந்து ட்ராயருக்குள்ளே வச்சா ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே கேஸ் இருக்கிறதுனால வேறு எதுவுமே ஸ்டோரும் பண்ண முடியாது. அதனால இது இப்படி மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மூடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் திரும்பியும் இந்த ஒரு ட்ரேயில் இந்த ஆயில் கேன்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி புல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் இந்த ட்ரேக்குள்ள மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பி இங்கே வைக்க போகிறேன். ஸோ தட் நம்மளுக்கு புல் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஒரு டப்பாவில் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ, லைக் அதெல்லாம் நாங்கள் பிரியாணி வாங்கின டப்பா, அந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கோ அதுலேயே நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக ஆர்கனைசருக்காக எதுவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இப்படி மாட்டினதுனால நம்மளுக்கு இங்கே மூடும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எப்போ வேணுமோ அந்த டைமில் இதை எடுத்து யூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து இந்த டஸ்ட்பின் மாட்ட போகிறேன். யூஸ்வலாக டஸ்ட்பின் வந்து கார்னரில் தான் வைப்பேன். பட் ஸ்கூபி இருக்கான்ல என்னோட நாய்க்குட்டி, அவன் எப்போ வந்தாலும் வந்து அதை கீழே இருக்கிறதுனால அவன் பாட்டுக்கு மூடியை திறந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவான். ஸோ அது ஒரு பெரிய வேலையா இருக்குன்றதுனால இது இங்கே மேலே மாட்டி வைக்க போறேன். ஸோ இந்த கார்னர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி இந்த இது இப்படியும் திறக்கலாம் இப்படியும் திறக்கலாம் அப்படின்னு இருக்கும். அண்ட் மாட்டி வைக்கிறதும் வந்து இது 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் மாட்டி வைக்கலாம், இல்லை ஒட்டி வைக்கலாம். எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸி. இதை திறந்து இங்கே அந்த ஆல்ரெடி ப்ரொவிஷன் இருக்கிறத இப்படி மாட்டி வச்சுக்கலாம். இது இப்படியும் திறந்துக்கலாம், இப்படியும் திறந்துக்கலாம். இதுக்குள்ள கவர் போட்டு வச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த மேலே இருக்க கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு திரும்பியும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக இங்கே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கீழே தான் நிறைய யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால காக்ரோச்லாம் இருந்தது. இங்கெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த அப்பா கேபினெட் எல்லாம் ஷார்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ இந்த ஜோனில் வந்து க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வைக்க போகிறேன். க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த நம்ம பிளேட்ஸு, அந்த பவுல்ஸ். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து ஆல்ரெடி இந்த இதெல்லாம் செட் பண்ணியாச்சு கிளாஸ் ஐட்டம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் மட்டும் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். மிச்சது எல்லாமே ஜென்ரல் ஸ்பைசஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்பைசஸ் அண்ட் அந்த மாதிரி ஃபுல் ஸ்பைசஸ் டப்பா தான் வரப்போகுது. ஸோ இந்த எம்டி கிளாஸஸ்லாம் இங்கே வந்து நான் பின்னாடி வைக்க போகிறேன். பெருசாக யூஸ் ஆகாது, வேணுன்ற போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி வைக்க. அதே மாதிரி இந்த எம்டி பாக்ஸஸையும் பின்னாடி வச்சிடறேன். ஸோ தட் அது தேவைப்படுற போது ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடும் அடிக்காச்சு. அந்த கிளாஸ் ஐட்டம்லாம் மேலே வச்சாச்சு. அண்ட் இங்கே வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாம் லேயர் அப்படியே பின்னாடி இருக்குது. அண்ட் எம்டி பாட்டில்ஸ்லாம் பின்னாடி வச்சாச்சு, வேணும்னா எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலான்னு. அண்ட் காஞ்சி மிளகா அதெல்லாம் இங்கே எதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எட்டுற அளவுக்கு எப்பயாவது யூஸ் பண்ணுறத மேலே தூக்கி வச்சுட்டேன். ஸோ இதுதான் இந்த சைடில் இருக்கிற ஃபுல் ஸ்பைஸ் ரேக் செட்டப். அந்த சைடெல்லாம் அடிக்க முடிச்சுட்டு கடைசியில் மண்டையில் இருக்க கொண்டை மறந்த மாதிரி நான் இந்த ஷீட்டை மறந்துட்டேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ போட்டு தேய்ச்சதுல தான் எனக்கு இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சுது. கை வலிச்சாலும் பரவாயில்ல, திரும்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதை போட தான் போகிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த சைட்லேயும் திரும்பியும் ஸ்பைசஸ் தான் ஃபுல்லாக வைக்க போகிறேன். ஸோ அதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த தெர்மோகோல் வந்து எனக்கு அர்பன் டிலைட் பேக்கேஜில் வந்தது. அதை நான் ஸ்டாண்ட் மாதிரி மேலே யூஸ் பண்ணி திரும்பியும் அந்த மேலே இருக்க டப்பாலாம் வைக்க போகிறேன். ஸோ இந்த டப்பாவை இப்படி சும்மா மேலாக வைக்க போகிறேன். இவ்வளோ இடம் காலி தான், இப்போதைக்கு எதுவும் பண்ணலை. ஸோ அது இப்போ காலியாகவே இருக்கட்டும். வேறு ஏதாவது வேணும்னா அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பெரிய பாத்திரம்லாம் இல்லை, இந்த பெரிய ஒரு பாஸ்கெட் இருக்குது. ஸோ அதை மட்டும் ரீஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே மேலேயும் அந்த இது மிச்சம் இருக்கிற கிளாத்ஸு, இந்த பேன், மைக்ரோவேவ் பேன் எல்லாம் வச்சாச்சு. ஸோ மேலே இருக்கிறது எம்டியாக தான் இருக்குது. இப்போ நிறைய ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் இங்கே வைக்க போகிறேன். நான் ஆக்சுவலாக இது மேலே வைக்கலாம் தான் பிளான் இருந்தது. பட் இது லென்த்து செட் ஆகலைன்றதுனால உள்ளே வச்சுக்க போகிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு எந்த பெருசாக டேமேஜும் நடக்காது. ஸோ இது இந்த இடத்துல இந்த ஒரு ஹேங்கர் யூஸ் பண்ணுறேன், இந்த ஒரு ஆர்கனைசர். ஸோ இதுலேயும் என்னென்ன வேணுமோ என்னென்ன மிச்சம் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது அந்த ஹீட்காக வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகலையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஒரு மெட்டல் ஆர்கனைசர் நான் அசம்பிள் பண்ணி வாங்கினேன். இது ஈஸி அசம்பிள் தான், நம்மளே அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நம்ம இது மேலே எதுவுமே வைக்க முடியாது, பெருசாக துணி அந்த மாதிரி தான் வைக்க முடியுமே தவிர பெருசாக எதுவும் வைக்க முடியாது. ஸோ இப்போ இங்கே வந்து 2 லெவலாக இருக்கிறதுனால இங்கே ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபைனலா வந்து இந்த மேக் ஓவர் முடிஞ்சிருச்சு. இருட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா லைட்டிங்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சாரி ஃபார் தட். பட் மேக் ஓவர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஃபுல் ஆர்கனைஸ்டா இருக்கு. எனக்கு ஈஸியா இருக்கு. அதுக்கு அந்தந்த வீடு மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல அதுக்கான இடம் எப்பயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் பார்த்ததுக்கு. ஸோ இந்த மாதிரி மேக் ஓவர் கண்டென்ட், vlog கண்டென்ட் அண்ட் ஆர்கனைசிங், கிச்சன் அண்ட் ஹோம் ஆர்கனைசிங் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.